ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 47. அமுதாவும் வெற்றியும் பைக்கில் தங்களது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். ஷூட்டிங்கை கேன்சல் செய்த விஜய் அப்படியே அவனது காரில் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது அவன் காரை வெற்றியின் பைக் கிராஸ் பண்ணி செல்ல ஓரக்கண்ணால் அதை பார்த்த விஜய்க்கு என்னவோ போல் இருந்தது. அவனுக்கு எதற்காக என தெரியவில்லை. அமுதா வெற்றியுடன் பைக்கில் செல்வதை பார்க்கவே அவனுக்கு பற்றி கொண்டு வந்தது. அவர்கள் தனது கண்களில் இருந்து மறையும் வரை காரில் ஸ்லோவாக சென்றபடி அவர்களை பார்த்து கொண்டிருந்த விஜய் பின் ஹைவேஸ் ரோடு நோக்கி காரை திருப்பிவிட்டு, என்னமோ இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றான், அது உண்மையா இருக்குமா, இல்ல நான் கேட்டதுக்காக சும்மா சீன் போடுறதுக்காக அப்படி என்கிட்ட சொல்லிருப்பானா என்று யோசித்தபடி ஓரமாக தனது காரை நிறுத்தினான். அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த தினேஷ் எதுவும் தெரியாதவனை போல வேண்டுமென்றே, என்னாச்சு பாஸ், சென்னை போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னும் மதுரையவே தாண்டல, ரோட் சைட்ல காரையே நிறுத்திட்டீங்க, நான் வேணா டிரைவ் பண்ணவா என்று கேட்க அவனை முறைத்து பார்த்த விஜய், ஒன்னு வேணாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தனது காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். வெற்றியும் அமுதாவும் தங்களது வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அந்த வீடு மிகவும் பரபரப்புடன் இருப்பதை கவனித்தார்கள். அதனால் குழப்பமாக அவர்கள் இருவரும் என்ன என்பதை போல சுற்றி முற்றி பார்க்க, அவர்களை பார்த்தவுடன் வாயெல்லாம் பல்லாக அவர்களின் அருகில் சென்ற வெற்றியின் அம்மா வடிவு, பாரடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களா, அதுவும் நல்லதுதான், இன்னைக்கு சாயங்காலம் உங்க 2 பேர்த்துக்கும் வீட்டுக்குள்ளேயே வச்சு சிம்பிளா யாருக்கும் தெரியாம நிச்சயம் பண்ணிடலாம்னு இருக்கோம். நீ படத்துல நடிக்க போறதுனால நம்ம கல்யாணம் பண்ணினாலும் இந்த கல்யாணம் நடந்து முடிக்கிற வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நாங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அதனால எப்படியாவது காதும் வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு போடணும்னு இருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க, புது துணி எல்லாம் வாங்கி வச்சு தயாரா இருக்கு என்று சொல்லி அவர்களை அவசரப்படுத்தி அவர்களது ரூமிற்கு செல்ல துரத்தினாள். என்னடா கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களே, எதுவும் நடக்காத மாதிரி சைலண்டா இருக்காங்களேன்னு நினைச்சேன். விஜய் சாரு ஷூட்டிங் கேன்சல் பண்ணது யாருக்கு நல்லதோ இருக்கோ இல்லையோ, இவங்களுக்கு நல்லதா போச்சு. எப்படியோ இவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு முடிவாகிடுச்சு. அப்புறம் இதையெல்லாம் அவங்க பண்ணதானே செய்வாங்க. ஒவ்வொன்னும் நடக்கும்போது இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குதுன்னு யோசிச்சு நான் சோகமா இருந்தா மட்டும் இதெல்லாம் நடக்காம இருக்க போகுதா? என்னமோ நடந்து தொலையட்டும், பாத்துக்கலாம் என்று நினைத்து சோகமான முகத்துடன் தனது ரூமிற்கு சென்ற அமுதா தனியாக அனைத்தும் செய்ய அவளுக்கு கஷ்டமாக இருந்ததால் உடனே தனது தோழி கலைச்செல்விக்கு கால் செய்து அவளை வீட்டிற்கு வர சொன்னாள். அமுதா என்ன விஷயம் என்று சொல்லாததால் வழக்கம் போல சாதாரணமாக கிளம்பி அங்கே வந்திருந்த கலைச்செல்வி அந்த வீடு திருவிழா கோலம் பூண்டிருப்பதை கண்டு குழப்பமாக சுற்றிலும் முற்றிலும் பார்த்து கொண்டிருக்க, அமுதாவின் அண்ணி அன்னபூரணி, என்ன கலை, வீட்டுக்கு வந்துட்டு புதுசா வீட்டை பாக்குற மாதிரி இப்படி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம அமுதாவுக்கு வெற்றிக்கும் நிச்சயதார்த்தம், உனக்கு தெரியாதா? அமுதா ரூம்ல தனியாதான் இருக்கா, நீ போய் அவ கூட இரு, அவளுக்கு கிளம்புறதுக்கு ஹெல்ப் பண்ணு. நிச்சயம் முடிஞ்சு ராத்திரி விருந்து இருக்கு, நீ இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு தான் போகணும், புரிஞ்சுதா என்று உரிமையாக கேட்டாள். வெற்றி அமுதா மாதிரி ஒரு அத்தை பொண்ணு இருக்கும்போது என்னையெல்லாம் என்னைக்கும் திரும்பி பார்க்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் ஏன் தான் என் மனசுக்குள்ள இந்த பாழா போன காதல் வந்து தொலைச்சுதோ தெரியல. எப்படிதான் என் கண்ணு முன்னாடியே அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றத பார்க்க போறனோ என்று நினைத்து பெருமூச்சு விட்ட கலைச்செல்வி, சரிக்கா, நம்ம வீட்டு விசேஷம், நான் இல்லாம எப்படி, நான் போய் அமுதா என்ன பண்றான்னு பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அமுதாவின் ரூமிற்கு சென்றாள். அங்கே எழுந்து கிளம்ப கூட மனம் வராமல் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்த அமுதா இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததையே மீண்டும் மீண்டும் யோசித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளை மயங்கி கிடக்கும் போது தூக்கி கொண்டு போய் தனது கேரவனில் வைத்து விஜய் டாக்டரை எல்லாம் வரவழைத்து பார்த்து கொண்டதை அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி அவள் தெரிந்து கொண்டாள். அதனால் விஜயை பார்த்து அவனிடம் நன்றி சொல்ல வேண்டும் என்று அவள் ஆசையுடன் அவனை எதிர்பார்த்து காத்திருக்க, திடீரென விஜய் ஷூட்டிங் கேன்சல் செய்துவிட்டு எங்கே சென்றான்? அவனுக்கு என்ன ஆனது? ஏதேனும் பிரச்சனை வந்து விட்டதா என்று எல்லாம் தொடர்ந்து அவள் விஜயை பற்றியே
யோசித்து கொண்டிருந்தாள். இவளுக்கு என்னதான் இருந்தாலும் வெற்றி மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்ல. இவளை கல்யாணம் பண்ணா அவன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? எனக்கு இவங்க 2 பேருமே முக்கியம்தான். ஆனா இவங்களுக்கு கல்யாணமானா இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. நான் என்ன நினைச்சு என்ன பண்றது? இங்க எல்லாமே இவ கைய மீறிதானே நடந்துகிட்டு இருக்கு என்று நினைத்த கலைச்செல்வி அமுதா அருகில் சென்று, என்னடி, உனக்கும் அத்தை மகனுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தமாம்? நீ கூட என்கிட்ட உண்மைய சொல்லாம எப்பயும் வீட்டுக்கு வர சொல்ற மாதிரி சாதாரணமா சொல்லி என்ன கூப்பிடுறியா என்று அமுதாவிடம் கேட்டாள். அட ஏண்டி நீ வேற, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் என்ன இந்த கல்யாணத்தை நினைச்சு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா, உன்கிட்ட சந்தோஷமா எனக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்றதுக்கு என்று சலிப்புடன் அமுதா அவளிடம் கேட்டுக்கொண்டிருக்க, அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது மீண்டும் அந்த ரூமிற்குள் நுழைந்த அன்னபூரணி, இந்தாரடியே, உங்க அண்ணமாருங்க எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நிச்சயதார்த்தம். நீ கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவ, சீக்கிரம் கிளம்பு. அவங்க வந்து நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாம் சரியா நடக்கலன்னா சலங்கு கட்டிக்கிட்டு தாம் தூம்னு என் வீட்டுக்காரரும் என் குழந்தனாரும் போட்டி போட்டுக்கிட்டு குதிப்பாங்க. எப்படியோ கல்யாணம் உறுதியாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா நடக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. இந்த வீட்டுல இருக்கிற மத்த ஆம்பளைங்க மாதிரி வெற்றி இல்லாமதா. நம்ம வெற்றி ரொம்ப தங்கமானவன். அவன மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனால எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொல்லி அவளுக்கு அட்வைஸ் செய்துவிட்டு சென்றாள். இப்போது யோசித்து பார்த்தால் அன்னபூர்ணி சொன்னது உண்மைதான் என்று அமுதாவிற்கும் தோன்றியது. அதனால் தனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறது என்ற துளி எக்ஸைட்மெண்ட் இப்போதுதான் அவளுக்குள் வந்தது. தனக்காக தனது குடும்பத்தினர்கள் வாங்கி வைத்திருக்கும் புடவை நகைகள் என அனைத்தையும் எடுத்து பார்த்த அமுதா, இதெல்லாம் போட்டா எனக்கு அழகா இருக்குமாடி என்று கலைச்செல்வியை பார்த்து கேட்டாள். இவ்வளவு நேரமாக முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தவள் இப்போது என்ன திடீரென்று உற்சாகமாக திருமணத்திற்கு தயாராகின்றாள் என்று யோசித்தபடி அவளை குழப்பமான முகத்துடன் பார்த்த கலைச்செல்வி, நீதான் ஹீரோயின் ஆகிற அளவுக்கு அழகா இருக்கே, அப்புறம் இதுல என்ன உனக்கு டவுட்டு? நீ என்ன போட்டாலும் உனக்கு அழகாதான் இருக்கும் என்றாள். அவள் அப்படி சொல்லிய பிறகு, நான் தான் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கூட அழகாவே இருக்க மாட்டேன், அதனாலதான் வெற்றிக்கு என்ன பிடிக்காமலேயே போயிடுச்சு என்று தனக்குள் நினைத்து வருத்தப்பட்டாள் கலைச்செல்வி. சில மணி நேரங்களுக்கு பிறகு சிகப்பு நிற பார்டருடைய மஞ்சள் நிற பட்டுப்புடவை அணிந்திருந்த அமுதா எக்ஸ்ட்ரா பெருமளவில் அலங்காரம் செய்யாமல் வழக்கம் போல லேசாக மேக்கப் போட்டு தனது நீண்ட கூந்தலை பின்னலிட்டு தலை நிறைய மல்லிகை பூ சூடி இருந்தாள். அவள் கிளம்பிய பிறகு கலைச்செல்வி அவளை அழைத்து கொண்டு அவள் ரூமில் இருந்து வெளியே வந்தாள். பட்டுவேட்டி சட்டையில் ஏற்கனவே தயாராக இருந்த வெற்றி அவளை பார்த்தவுடன் வாயடித்து போய் அப்படியே நின்று விட்டான். இதுவரை அவன் அவளை பாவாடை தாவணியில் மட்டுமே கண்டிருக்கிறான். அதனால் முதல் முறையாக அப்படி கிட்டத்தட்ட மணப்பெண் அலங்காரத்தில் பட்டுப்புடவையில் முல்லைப்பூவுடன் அப்படியே கோவிலில் இருந்து வெளியில் வந்த அம்மனை போல இருந்தாள். அவளது ஒப்பில்லாத பேரழகை பற்றி அவன் ஏற்கனவே அறிந்திருந்ததுதான். ஆனால் இன்று தனக்கும் அவளுக்கும் நிச்சயம் நடக்கப் போகிறது. அவள் தனக்கானவள் என்று உறுதியாக போகிறது என்று நினைக்கும் போது, இதுவரை அவளுக்குள் ஷூட்டிங் நடக்கும்போது நடந்ததை எல்லாம் நினைத்து இருந்த கோபம் எல்லாம் இப்போது காணாமல் போயிருந்தது. வெட்கத்தில் தலை குனிந்தவாறு அமுதா நடுவில் வந்து நிற்க, வெற்றியை அவள் அருகில் வந்து நிற்க சொன்னார்கள். அனைவரும் அவர்களை சூழ்ந்து கொள்ள, மணிகண்டன் அவர்கள் இருவருக்கும் வாங்கிய நிச்சயதார்த்த மோதிரத்தை தன் மனைவியிடம் கொடுத்து, இத அவங்க கிட்ட போய் கொடு என்றார். அவர்கள் இருவரும் மோதிரம் மாத்திக் கொள்ளும் போது சரியாக அதை படம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே வந்திருந்த போட்டோகிராஃபர் கையில் கேமராவுடன் காத்திருந்தான். காதல் மலரும்.